பெரியப்பா. நாங்க வரோம். இந்த மந்திரவாதி சொன்னது மட்டும் நடக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ஊர் மொத்தமும் இல்ல, முத்தரச மாமாவும் என் காலடியில தான் கிடப்பாரு. முத்துமாமா, ருத்ரா எப்படி வந்திருக்கான்னு பாத்தியா? எனக்கே அவளை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும்னு தோணுது. பஞ்சாயத்துல யாரு வந்து சித்ராக்கா மேல சுமத்தப்பட்ட கலங்கத்தை துடைக்க போறாங்கன்னு நினைச்சப்போ நான் வரேன்னு சொல்லி அவளையே அறியாம என் முன்னாடி வந்து நின்னா மாமா. இந்த ஒரு விஷயம் போதும், இவதான் உன்னோட உண்மையான வாரிசுன்னு காமிக்கிறதுக்கு. இவ கண்டிப்பா பூக்குழிய தாண்டி நல்லபடியா வருவா முத்துமாமா. அதுக்கு உன்னோட ஆசீர்வாதம் வேணும். நீ அவளை ஆசீர்வாதம் பண்ணு. ருத்ரா, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ எனக்காக தானே இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிட்டு படுத்திருக்கீங்க. நான் இன்னும் உங்களுக்காக என்ன வேணாலும் என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன்ப்பா. அம்மா பேரு கெட்டு போக நான் விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா, நான் பாத்துக்கிறேன். அம்மாவையும் வேண்டிக்கோ. அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீங்க நல்லவங்கன்னு இந்த ஊரே சொல்லணும். அதான் எனக்கு வேணும். அதுக்கு எப்பவுமே எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணுமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஐயா, நான் ருத்ராவை
கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். நல்லபடியா போயிட்டு வாம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். யாராவது மஞ்சள் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா போதும், எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுருவாங்க. அது குழந்தையா இருந்தாலும் சரி, குமரியா இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை. பத்திரம். இந்த தாயத்தை மாலையோட சேர்த்து கட்டு. சீக்கிரம் போ. பசுபதி கிட்ட இந்த தாயத்தை கட்டிக்க சொல்லுங்க. ஹலோ சாமி, நீங்க கொடுத்து விட்ட தாயத்தை சரியான நேரத்துல வந்து சேர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ருத்ராவுக்கு மாலையை போட்டுடுவோம். பசுபதிக்கும் தாயத்தை கட்டியாச்சு. நீங்க அங்க ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிடுவேன். நீங்க நினைச்சபடியே எல்லாம் நல்லபடியா முடியும். சரிங்க, ரொம்ப நன்றி. ருத்ரா குட்டி, சித்திக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ கரெக்டா பூக்குழியில இறங்கி வந்துருவல்ல? ஏன் சித்தி சந்தேகப்படுற? நீ என்ன சந்தேகப்படுறது? அந்த அம்மனே சந்தேகப்படுற மாதிரி. ஆமாடா, எனக்கு தெரியுது. உன்னை இந்த ஆத்தா உள்ளங்கையில வச்சு தாங்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அத மீறி ஒரு அம்மாவா எனக்கு பயம் இருக்கும்ல. சரி, நம்ம போய் கோவில் பிரகாரத்தை சுத்திட்டு வரலாமா? சரி சித்தி.
உன்னை பாக்குறதுக்கு அந்த அம்மனே நேர்ல வந்த மாதிரி இருக்குமா? சித்தி, என்னால திடீர்னு நடக்க முடியல சித்தி. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சித்தி. என்னாச்சு ருத்ரா? வா ருத்ரா, உள்ள போனா தானே பூக்குழியில இறங்க முடியும். வா. சித்தி, என்னால முடியல சித்தி. என் கால் ஒரு அடி எடுத்து கூட வைக்க முடியல. என்னாச்சுனே தெரியல. ஆத்தா, உனக்கு இன்னுமா இறக்கம் வரல? அந்த பச்சை குழந்தை அவங்க அம்மா பேரை காப்பாத்துறதுக்காக பூக்குழியில இறங்க, அதுவும் உன் முன்னாடி இறங்க வந்திருக்கா. அவளுக்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கதான் நீ வரல. அந்த குழந்தை படாத கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டா. முத்து மாமா நினைவிழந்து படுத்து கிடக்குறாரு. இப்ப ருத்ராவையும் ஊரை விட்டு அனுப்பிவிட பாக்குறாங்க. அதுக்காக தானே உன் சன்னிதானத்துல வந்து நிக்கிறோம். இப்ப அவளை ஏன் இப்படி படுத்து எடுக்கிற? தயவு செஞ்சு அவளுக்கு வந்த பிரச்சனை தீர்ந்து அவ பூக்குழியில இறங்குறதுக்கு நீதான் வழிவகை செய்யணும் தாயே. உதவி செய். வெண்ணிலா அம்மன் கிட்ட போய் ஸ்ட்ராங்கா விண்ணப்பம் போடுற போல இருக்கு. ருத்ராவை மட்டும் இல்ல, இந்த ஸ்வேதாவையும் அசைச்சுக்க முடியாதுன்னு இனிமே நல்லா தெரிய வரும். ஐயா, ருத்ராவால ஒரு 8 எடுத்து நடந்து போக முடியல. பூக்குழி பக்கத்திலேயே போக முடியாதுங்கறத பார்த்தா எங்களுக்கு அது பசுபதி குழந்தையா இருக்குமோன்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்குங்க ஐயா. அத்தா, எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில என்ன காப்பாத்திருக்க. இப்ப என் குழந்தையை இப்படி பரிதவிக்க விடுற. ஏன் மானத்தை காப்பாத்துறதுக்காக நெருப்புல இறங்க வந்தவள இப்படி அவமானப்படுத்துறியே. இப்ப அவளை மட்டும் இல்லாம என்னையும் தப்பா பேசுறாங்க. ஏன் ஆத்தா இப்படி சோதிக்கிற? உன்னை காலம் காலமா கும்பிடுறவங்கள நீ இப்படி சோதிக்கிறது நியாயமா? வெண்ணில அழறா. நான் ஒரு ஆத்மாவா கை கூப்பி சிரம் தாழ்ந்து நிக்கிறேன். தயவு செஞ்சு எங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வையாத்தா, தீர்த்து வையாத்தா. என்ன அருள் வந்துருச்சு. ஆத்தா வந்து இறங்கிருச்சு. உன் கழுத்துல இப்ப மாலையா வந்து உட்கார்ந்து இருக்கு.
என்னாச்சு சாமி ஏன் இப்படி? சித்தி என்னால நடக்க முடியுது. அதான் நான் அழுத கண்ணீர் வீண் போகல. ஏன் ருத்ரா சரியாயிட்டா. ருத்ரா வா, ஆத்தா சன்னதிக்கு வா, அவதான் உனக்கு வழி காட்டியிருக்கா. வா. மருது, பசுபதி முகத்துல அப்பட்டமான பயம் தெரியுது. இந்நேரமும் அவன் ஓட பார்க்கலாம். எதுக்கும் சுத்தி நம்ம ஆளுங்களை நிறுத்துங்க. அவன் அப்படி இப்படி அசஞ்சா விட்டுறக்கூடாது. எப்படியாவது இந்த பூக்குழி பிரமாணத்தை அவன் முடிச்சுட்டு தான் போகணும். முடிவு என்னவா இருந்தாலும் சரி, அது அவனோட முடிவா இருந்தாலும் சரி. சித்ராமா நல்லவங்கன்னும் நான் என் அப்பாவுக்கு தான் பிறந்தேன்னு காமிக்கிறதுக்காக பூக்கூலி இறங்க போறேன். கண்டிப்பா என் அப்பா பேரையும் என் அம்மா பேரையும் நான் காப்பாத்துவேன். இது சத்தியம்.